திட்டங்களை மாதிரியே திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால், இப்போ நீங்கள் வந்து மணிமேகலை புத்தர் இருக்கிற காப்பியம், அந்த காப்பியத்தில் செவிடு, குருடு, ஊமை இப்படி சொல்ல மாட்டாங்க. காது கேளாதார், வாய் பேசாதார், பார்வையற்றோர், அப்படி. அதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால். நான் அப்படியே இன்னைக்கு நிற்கிற 2025 நின்றுட்டு இருக்கேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இவர்கள் வைக்கிற திட்டத்தினுடைய பெயர்களை நீங்கள் பாருங்கள். கட்டணமில்லா பயணம், இலவச பயணம் இல்லை. மகளிர் உதவித்தொகை இல்லை, மகளிர் உரிமை தொகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம், வாழ்ந்து காட்டுவோம், இப்படின்னு நீங்கள் வந்து ஒரு திட்டத்துக்கு பெயர் வைக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வெற்றி நிச்சயம் திட்டத்திலேருந்து வரேங்க அப்படின்னு சொல்கிறப்ப தர ப்ரைடு இருக்குல்ல. பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிற தமிழ்நாடு அரசை நான் இந்த இடத்துல ரொம்ப 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 மனமும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, அது ஒரு அடையாளம்.